மதுரை திருப்பரங்குன்றம் அருகே களிமண்ணால் தயார் செய்யப்படும் கொலு பொம்மைக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கும் நிலையில் அங்கு கைவினை கிராமம் உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. விளாச்சேரியில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக 150க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தங்களது வீடுகளிலேயே களிமண் பொம்மைகள் தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர். அங்குள்ள கண்மாயில் எடுக்கப்படும் களிமண் கொண்டு செய்யப்படும் பொம்மைகள் கோவில்கள் மற்றும் வீடுகளில் கொலுவில் வைப்பதற்காக வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. நவராத்திரி கொலு பொம்மைகள் தவிர திருமணம், காதணி விழா, நிச்சயதார்த்தம், கல்யாண ஊர்வலம் போன்ற கருத்துகளின் அடிப்படையில் களிமண் பொம்மைகள் செய்து விற்பனை செய்யப்படுகின்றன. தனித்துவம் பெற்ற விளாச்சேரி பொம்மைகளுக்கு கடந்த 21ஆம் தேதி புவிசார் குறியீடு கிடைத்துள்ளதற்கு கைவினை கலைஞர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். நாங்கள் செய்கிற சிலைகள் முகப்பொழிவு, அதனுடைய தரம், வலிமை இதெல்லாம் நல்ல முறையில் சிறப்பாக இருக்கிறதுனால இதுக்காக நாங்கள் புவிசார் குறியீடுக்கு விண்ணப்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக அதுக்காக முயற்சி எடுத்தோம். அது மத்திய அரசனுடைய வேளாண்மை துறை இதுக்கு ஒரு 6-7 தடவை சர்வே பண்ணி இப்போது அது எங்களுக்கு இந்த புவிசார் குறியீடு கிடச்சிருக்குது. இவங்களை எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒரு கைவினை கிராமம் உருவாக்குனா இன்னும் இந்த தொழிலானது வரவேற்படும். எங்களுக்கு புவிசாருக்கு குறியீடு கிடச்சிருக்கு. பொம்மைகள், களிமண் பொம்மைகளுக்கு, நவராத்திரி பொம்மைகள் இதெல்லாம் நாங்கள் காலங்காலமாக செஞ்சுட்டு வர்றோம். 70 வருடங்களுக்கு மேலே எங்கள் தாத்தா முப்பாட்டனர் பூரா செஞ்சுட்டு வர்றாங்க. அதில் கோயில் சிலைகள் எல்லாமே முன்னாடி 300 வருட பழமையான சிலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ புவிசார் குறியீடு கிடைச்சதுக்கு எங்களுக்கு மதுரை வேளாண் தொழில் முனைவோர் ஊக்குவிப்பு மையத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் விளாச்சேரி பொதுமக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இது வழியா. மீனாட்சி அம்மன் கோவில், திருப்பரங்குன்றம் முருகன் கோவில், அழகர் கோவில் என பல்வேறு சிறப்பு பெற்ற கோவில்களின் அருகில் உள்ளதால் விளாச்சேரிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் அங்கு கைவினை கிராமத்தை உருவாக்கினால் அது தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதுடன் மதுரையின் ஓர் அடையாளமாகவும் இருக்கும் என்று கைவினை கலைஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.